அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் ப்ளே ஸ்டோரில் ப்ளே பாயிண்ட்ஸுங்கிற ஒரு அப்டேட் பெனிஃபிட் வந்திருக்கு. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. இதில் ப்ளே பாயிண்ட்ஸ் ப்ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஃபீச்சர்ஸு. இல்லை ப்ளே பாயிண்ட்ஸுங்கிறது தான் உண்மையான ஃபீச்சர்ஸு. ப்ரோஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லெவலை குறிக்கக்கூடியது. இதில் 4 வகையான லெவலுக்கு மேலே இருக்குது. அது என்னென்னங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம். ப்ளே பாயிண்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ப்ளே பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 5 ரூபாய்க்கும் ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கீழே 3 வகையான டேப் இருக்குது. ஏர்ன், யூஸ், பெர்க்ஸ்ன்னு இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. என்னென்ன லெவல் இருக்குதுன்னு பார்த்துக்குறோம். அதில் லெவல் பெனிஃபிட்டை கிளிக் பண்ணிக்கிறங்க. ப்ரோன்ஸ் இப்போ தான் ப்ரோன்ஸ்னு சொன்ன பார்த்தீங்களா, அது நம்ம இருக்கக்கூடிய லெவலு. ஒவ்வொரு 5 ரூபாயும் செலவு பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட் கிடைக்கும். கீழே இன் கேம் பாயிண்ட் மல்டிப்ளேயர்ஸ்ன்னு இருக்குது. என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் டாப்பில் இருக்கக்கூடிய கேமை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 4 பாயிண்ட்ஸு வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அதே போல் மந்த்லி ஈவெண்ட்டுன்னு ஒன்று நடக்கும். கூகுள் ப்ளே, அதாவது கூகுள் ப்ளேயில் புக்ஸ் எல்லாம் படிப்போம் பார்த்தீங்களா, அதை நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் 2 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இது எதில் அப்படின்னா ப்ரோன்ஸுங்கிற லெவலில். நெக்ஸ்ட் ஒன் சில்வர். சில்வரில் ஒவ்வொரு 5 ரூபாய்க்கும் 1.1 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து கோல்டு. இதில் ஒவ்வொரு 5 ரூபாய்க்கும் 1.2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்து பிளாட்டினம். இதில் 1.4 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இதில் காட்டக்கூடிய சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். இதுதான் ஏர்ன்ஸு. யூஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணுங்க. யூஸ் அப்படின்னா எதுக்காக நம்ம அந்த ப்ளே பாயிண்ட்ஸை ரிவார்டு பாயிண்ட்டை வாங்கணும் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு ப்ளே பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அந்த ப்ளே பாயிண்ட்ஸை ஒரு அப்ளிகேஷனாக ப்ரீமியம் அப்ளிகேஷனாக நம்மளால் வாங்கிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ட்ரூ கலர் எனக்கு ப்ரீமியம் தேவைப்படுது அப்படின்னா எனக்கிட்ட 5300 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் 1 இயருக்கான ப்ரீமியத்தை என்னால் வாங்க முடியும். அடுத்து பெர்க்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பெர்க்ஸ். இந்த பெர்க்ஸ் எப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும். அந்த ப்ரைஸ் காட்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு பக்கத்தில் கிளைம்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நேரத்தில் ஒரு 30 செகண்ட் ஆக்டிவ் ஆகிட்டு நமக்கு என்ன ப்ரைஸோ அதை டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இன்னும் எத்தனை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. நான் சில்வருக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னும் 208 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போதுமானது. நான் சில்வருக்கு சில்வர் ஸ்டேஜுக்கு என்னால் போக முடியும். இதில் 5 ரூபாய்க்கு மேலே உள்ள சாஃப்ட்வேரை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதில் பெர்க்ஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, பெர்க்ஸ் அப்படின்னா என்ன சலுகைன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இன்னும் வந்திருக்கலாம். எப்படின்னா இந்த ஏர்ன் அப்படிங்கிறதுக்கு கீழே காட்டக்கூடிய சாஃப்ட்வேரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணால்தான் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குமா, அல்லது எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும், அதாவது பைசா கொடுத்து வாங்கக்கூடிய எந்த ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாலும் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதை நான் காட்டிடுறேன். அப்படின்னா உதாரணத்துக்கு எனக்கு MX பிளேயர் ப்ரோ தேவைப்படுது.
அதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 480 ரூபா. கீழே பாருங்க 480 ரூபா டிஸ்பிளே காட்டுது. இப்போ நான் பை பண்ணுறேன். ப்ளே பாயிண்ட்ஸ் ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளஸ் 96ன்னு காட்டுது. எப்படின்னா 96 பாயிண்ட்ஸுக்கு மேலே அப்படின்னு காட்டுது. என்ன சொல்லிக்கிறான்னா ஒவ்வொரு 5 ரூபாய்க்கும் ஒரு பாயிண்ட்ஸ்னு கணக்கு பண்ணி பார்த்துருவோமா? $96 ஒவ்வொரு 5 ரூபாய்க்கும் ஒரு பாயிண்ட்ஸ்னா 480 ரூபா செலவு பண்ணுறான். அதில் வந்து 5ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 96 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. அதைத்தான் இங்கே வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.